வணக்கம் பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கவனிக்க. புரிதல் இல்லை. பத்மநாபபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவங்களுக்கு புரிதல் இல்லை. அது பிஜேபி ஆனாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனாலும் சரி. ஏன் இதை சொல்லேன்னா, அவங்க அலௌன்ஸ்மெண்ட் வண்டியில ஆனாலும் சரி, அதை பேசியதை அவனுங்க நீங்க கவனிச்சுக்கணுங்க. மலையோர பகுதி மக்களுக்கு ரப்பரில் இருந்து விலக்களிப்பதற்கு போராடுவேன்னு சொல்லியாங்க. நான் உடனே அந்த பதில் சொன்னேன். இதே வார்த்தையை தான் இவர் வெற்றி பெற்றாலும் முதல்வர் பேருந்து சொல்வாரு, மலையோர பகுதி மக்களுடைய ரப்பருக்கு விலக்களிக்கணும்னு. அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, மலையில இருக்கக்கூடிய ரப்பரு அப்படின்னு புரிதல். நீங்க புரிதல் இவருக்கு ஏன் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லின்னு சொன்னா, குலசேகரத்துல இருக்க டவுன் பஞ்சாயத்துல அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நிலங்களும் வீடுகளும் தனியார் காடு சட்டத்துல இருக்குது. ரப்பரை முறிக்க முடியாது. திருப்பரப்பு பேரூராட்சியில இருக்கிறது தனியார் காடு சட்டத்துல, இன்மணி பேரூராட்சியில இருக்கிறது தனியார் பாதுகாப்பு சட்டத்துல இருக்கு. அப்ப இவருடைய வார்த்தையிலே மலையோர பகுதியில இருக்க ரப்பர் விவசாயிகளுக்கு சொல்லப்போ புரிதல் இல்லை. அது தெரியல, இன்னும் அவர்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் பிஜேபி கட்சியினுடைய வேட்பாளர் அலௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியாரு, மயிலார் பகுதி மலையோர பகுதி மக்கள் பிறகு மயிலார் ஆபீஸ், சிற்றார் ஆபீஸ் அந்த பகுதிகளில் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவோம்னு சொல்லியாரு. அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. ஏஆர்சி நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் ரப்பருக்கு ரப்பர் மரம் பால் வெட்டுவதற்குரிய தொழிலாளர்கள் இல்லை. அதற்கு தான் நம்ம பேசியோம். அது இவர் சம்பந்தம் இல்லாம, புரிதல் இல்லாம, அதான் இந்த தொகுதியை பற்றி தெரிந்திருக்கணும். தெரியாம வேட்பாளர்கள் நீங்க ஏன் அறிமுகப்படுத்துறீங்கன்னே தெரியல. ரப்பர் தொழிற்சாலை அமைப்பது வேறு, ரப்பர் பூங்கா அமைப்பது வேறு. அது நீங்க புரிதலோட பேசுங்க. யார்கிட்டயாவது தெரியாதவங்க பேசாங்க. எங்களை போன்றவர்கள்ட்ட நீங்க தெரிந்து பேசுங்க. நீங்க புரியாமல் மீண்டும் பேசாங்க. பிஜேபி கட்சியினுடைய வேட்பாளர் அங்கேயே தொழிலாளர்கள் இல்லாம அதை லீஸுக்கு குடிக்காங்க, 50-50க்கு அந்த இன்கம் எடுப்பதற்காக. எனவே இங்க தொழிலாளர்களை உருவாக்குவதற்கு தான் முயற்சி பண்ணணும். அந்த ஏஆர்சியை பொறுத்தவரை நாங்கள் பேசுவது எங்களுடைய நிலம். நான் இப்ப இந்த இடத்துல ஏன் வீடியோ புரியனா, அகல பாதாளத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா வேட்பாளர்களுக்கும் புரிதல் இல்லை. எங்களுடைய மக்களும் அரசியல் ரீதியாக உங்கள்கிட்ட குழுக்களாக வெற்றி பெறுவதற்காக உங்க பின்னால வாழை பிடிச்சிட்டே இருக்காங்க. இவ்வளவு ஹைட், இவ்வளவு பள்ளத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னாலே ரப்பரை பற்றியோ ரப்பருடைய நிலத்தை பற்றி தான் புரிதல் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, மீண்டும் மலையோர பகுதி மக்கள், மலையோர பகுதியில இருக்கக்கூடிய ரப்பர் மரம் பிளாமரம் வெட்டுவதற்கு வனத்துறை அனுமதி கொடுக்க யாருக்கு? மலைவாழ் மக்களுக்கு. நாங்கள் காமராஜ் வழி வந்தவர்கள். இந்த குமரி மாவட்டத்தை ஆளுவதற்கும் தமிழகத்தை ஆண்ட பரம்பரை கேட்குது எங்களுடைய டவுன் பஞ்சாயத்துல. இது இனி நகராட்சியா மாறப்போகுது. இதுல இருக்கக்கூடியது தனியார் காடு சட்டத்துல இருக்கு. இந்த சட்டத்துல இருந்து ரப்பருக்கு விலக்களிப்பதற்கு ரப்பருக்காவது விலக்களிக்கன்னு கேட்கிறோம். நீங்க கும்பலாக இந்த அரசியல் வேறுபாடோட நிக்கிறீங்க. கட்டாயம் இந்த தேர்தல் ஒரு முடிவை சொல்லும். தேர்தலுக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் நீங்க ஒண்ணு சேருங்க. உங்களுடைய நிலம் பாதுகாக்கப்படலை. நீங்க கொஞ்ச நாளையில என்ன செஞ்சிருவாங்கன்னா, கிட்டாட்சி இயந்திரம் இந்த மாதிரிப்பட்ட எந்திரங்களை இறக்கி இந்த நிலத்தை பலப்படுத்துவதற்கோ ரப்பர் நடவு செய்வதற்கோ அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அது என்னன்னா, இவங்க வேட்பாளர்களுக்கே புரிதல் இல்லை. நீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளரை விட்டுருக்கீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க. மலையோர பகுதின்னு சொல்லியாங்க. அப்ப மலையோர பகுதி குலசேகரம் பஞ்சாயத்து மலையோர பகுதியா? ஒரு முறை எல்லா வேட்பாளர்களும் நீங்க அரசு மருத்துவமனை இருக்குல்ல, குலசேகரம் மருத்துவமனை ஒரு முறை போக. நீங்க அரசு மூடு ஜங்ஷன்ல பாஜக முடியாது இல்லை. அதுல ஒரு எக்ஸ்ரே இருக்காது, ஒரு ஸ்கேன் இருக்காது, ஒரு இசிஜி இருக்காது. நீங்க அந்த பகுதி மருத்துவமனையிலாவது ஒரு முறை போனீங்களா? போக அரசு மூடு ஜங்ஷன்ல வருவீங்க. ஒரு 10 பேர் உங்களுக்கு கூட நிற்பாங்க. ஏற்கனவே தாலுக் மருத்துவமனைன்னு கொரோனா நேரத்துல நீங்க அறிவிச்சீங்க 200 படுக்கைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த நேரத்துல நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன் இதை வருத்தத்தோட சொல்லியேன்னா, அரசு முட்ல டீயையும் குடிச்சிட்டு அது ஒரு எச்சித்தனமாக நான் சொல்லேன். இன்னைக்கு எனக்கு அரசியல் பேச தெரியாது. நான் 45 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில பயணித்துக் கொண்டே இருக்கேன். ராகுல் காந்திக்கு என்னால சொல்ல முடியாது. நீங்க வேட்பாளர்கள் அடுத்த முறை, இந்த முறை எனக்கு அந்த கான்ட்ராக்டர்னு சொல்லி மனு நிராகரிக்கப்பட்டது தெளிவாக சொல்லி, எனக்கு எத்தனை ஓட்டு கிடைக்குதுன்னு இல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன விட திறமையானவர் ரப்பரை பற்றி பேசுவதற்கு ஒரு நபர் உருவாகுவார் என்று சொன்னால் நிற்க மாட்டேன். பட் இல்லாத பட்சத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எம்பி தேர்தலுக்கு நிற்பேன். எத்தனை ஓட்டு வாங்கியன்னு இல்ல. இந்த ஆர்வலர்கள் ரப்பர் இந்த நான் பேசி எல்லா வேட்பாளர்களும் புரிதல் இல்லாம பேசியாங்க. வரக்கூடிய தேர்தல பார்லிமெண்ட் தேர்தல உண்மையிலே நிற்பேன். ஏன் சொல்லி என்னன்னா, புரிதல் இல்லை. டவுன் பஞ்சாயத்து, திருப்பரப்பு, குலசேகரம், பொன்மனை, இது நம்ம பேச்சுப்பாறை அந்த பஞ்சாயத்து வருது, சுருவோடு, இந்த மாதிரிப்பட்ட பஞ்சாயத்துகளை இவர் வேட்பாளர் என்ன சொல்லியாரு, மலையோர பகுதி மக்கள். புரிதல் இல்லை. பாத்தீங்களா? தயவு செய்து உடனடியாக என்னுடைய இந்த செய்தியை கேட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோல ஓடிக்கொண்டிருக்கிறதெல்லாம்
16-20 பேரூராட்சியினுடைய தலைவர்கள் எனக்கு கையெழுத்து போட்டு தந்திருக்காங்க. தனியார் கார்டு சட்டத்துல இருந்து விலக்களிப்பதற்காக முதல்வருக்கு நான் கொடுத்த மனுவில் எல்லாருடைய படமும் ஓடுறதுனால ஒரு சிலருடைய படம் இதுல ஓடும். அதுல பொன்மனை அடங்கும், குலசேகர அடங்கும், திருப்பரப்பு அடங்கும். ஒட்டுமொத்தம் நீங்க நாகர்கோயில் இருந்து களியக்காவில வரை இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடண்டுகள் சீல் பண்ணி கையெழுத்து போட்டது நீங்க நினைத்துக் கொள்ள துச்சமாக நினைத்துக் கொள்ளலாம். பேப்பர் அத்தனை இருக்கு, படத்தோட இருக்குது. நான் அதை இதுல ஒரு பகுதியில் எழுதி வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருப்பேன். குமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம் தொகுதி, குளவங்கோடு தொகுதி, நாகர்கோவில் தொகுதி நீங்க விழிப்புணர்வு அடைந்தே தீருவியா. அதற்கு நான் ஒரு அஸ்திவார கல்லாக இருப்பேன். அடுத்த வீடியோல பயங்கரமான ஒரு செய்தியோட வருவேன். ஏன்னா இது சுமார் 50 அடி ஆழத்துல நின்று காமராஜ் கட்டிய சிப்டார் பட்டணங்காரில் நிக்க எந்த தடையும் இல்லாத இடத்துல இருந்து இந்த வீடியோ போடுங்க. எதுக்காக இதை போடுங்கன்னா உங்களை தட்டிக்கொண்டே இருப்பேன்.